நீங்க நல்லா கேட்டீங்க. அன்புமணி ராமதாஸ் அண்ணன் 2009 போடப்பட்ட வழக்கு 2 காலேஜுக்கு அவரு தவறா பர்மிஷன் கொடுத்துட்டாருன்னு போடப்பட்ட வழக்கு 2019 சார்ஜ் ஷீட் போடுறாங்க சார். இது வரைக்கும் 68 ஹியரிங் அப்பியர் ஆயிருக்காரு சார் அன்புமணி ராமதாஸ் அண்ணன். சிபிஐல 2 வழக்கு இருக்கு. எனக்கு அப்பெல்லாம் இல்லை, எனக்கு மோடி தான் எல்லாம், அவரு நினைச்சா தான் உண்டுன்னு உட்கார்ந்துருக்காருல்ல இன்னைக்கு. வேற என்ன காரணம் இருக்க முடியும்? அப்ப இந்த வழக்குகளை வச்சுதான் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்காங்கிறத ஆணித்தரமா பதிவு பண்ண விரும்புறேன். அது மட்டுமல்ல, தேர்தலையே சந்திக்காத அண்ணன் நம்ம தமாக கட்சியினுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் வாசன் அவர்கள் ஒரு தேர்தலாவது நேரடியா மக்களை சந்தித்திருக்கிறாரா? இல்லையே. சந்திச்சுதான் பார்க்க சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுக்குள்ள என்ன நிலைமைங்கிறது தெரியும், அந்த கட்சியில யார் இருக்கிறாங்க இல்லைங்கிறது தெரியும். இப்படி ஒரு கட்டாய கூட்டணியாக ஈடியை வைத்து இந்தியாவை சீரழித்து இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் சொல்லுகின்ற ஒரு 2 குற்றச்சாட்டுகளுக்கான நிறைவான பதிலாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் 2 விஷயம் அவங்க தொடர்ந்து சொல்லுவது. ஒன்று வந்து டோட்டல் இந்த தமிழ்நாடு ட்ரக்ல வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்றாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ட்ரக் கலாச்சாரத்திற்கு கேட்வேகா இருப்பது குஜராத். அதானியினுடைய போர்ட்டுகளில் இருந்து கடந்த 6 ஆண்டுகளில் கைப்பற்றப்பட்ட ட்ரக், ஹெரோயின், மெத்தாஃபெம்டைன் and other similar narcotics confiscated illegally 2020 முந்திரா போர்ட்ல கைப்பற்றப்பட்ட தொகை ட்ரக்கோட மதிப்பு 9,000 கோடி ரூபாய். செப்டம்பர் 2021 21,000 கோடி ரூபாய்க்கு, ஏப்ரல் 2022 கட்சில 2,100 கோடி ரூபாய்க்கு ட்ரக் பிடிச்சிருக்காங்க. 2022 காண்ட்லா போர்ட்ல பிடிச்சிருக்காங்க 1,439 கோடி ரூபாய்க்கு. ஜூன் 2022 முந்திரா போர்ட் அதானி போர்ட்ல 250 கோடி ரூபாய்க்கு பிடிச்சிருக்காங்க. இப்படி பிடிப்பட்ட ட்ரக்ஸினுடைய அளவு மட்டுமே கிட்டத்தட்ட 50,000 கோடி ரூபாய்க்கு போகிறது. இதெல்லாம் அழிச்சிட்டோம்னு சொன்னீங்க, அழிச்சதுக்கான ஆதாரங்கள் இல்லைன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் மறைமுகமா இந்தியா முழுக்க நீங்கள் பரப்பி இருக்கிறீர்கள். இதையெல்லாம் பாரதிய ஜனதா விட்டு இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் அதான் சொல்றேன், இந்தியா பூரா நீங்க தான் இதை பரப்புறீங்கன்னு சொல்றேன். ஏன் அது குஜராத்ல இருந்து மட்டும் ட்ரக் வருது? தமிழ்நாட்டில் நீங்க பரப்புறதுக்கான வேலை நார்காட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் உங்ககிட்ட இருக்கு. நீங்க ஏன் இது வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் இந்த இடங்கள்ல பெரிய அளவில் நாங்க கஞ்சா பிடிச்சிருக்கோம்னு சொல்லி இது வரைக்கும் எங்க பிடிச்ச வரலா இருக்கா? பிடிச்ச இடங்கள்ல இருந்து நாங்க இது வரைக்கும் சொல்லியிருக்கோம், சார் எங்களுக்கு குஜராத்ல இருந்து இங்க மூவ்மெண்ட் ஆயிருக்கு, ஆக்ஷன் எடுங்க சார். சார் எங்களுக்கு மகாராஷ்டிரால இருந்து ட்ரக் வந்ததுக்கான ஆதாரம் இருக்கு, இந்தாங்க சார்னு சொல்லி சொன்னப்ப ஆக்ஷன் எடுத்திருக்கீங்களா? எடுக்கலையே. ஏன்? எல்லாம் உங்க கூட்டாளிங்க.